ஸ்காட்லாண்ட்ல நடு காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா, டவரே இல்ல சுத்தமா. நாங்க ஃபேரிபோல்ஸ்லருந்து டன்வேகன்ற ஒரு ஊருக்கு போகணும். டன்வேகன் சர்ச் பண்ணா, டன்வேகன் க்ளோஸ்ன்னு டார்பில ஒரு தெருவ காமிக்குது. கண்டிப்பா அது இல்லன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப டவர் வந்தா தான் நாங்க போகவே முடியும். நாங்க ஃபைனலி எங்களோட டன்வேகன்ல இருக்கிற கேம்பர் வேன் ஸ்டேக்கு வந்துட்டோம். இந்த ரூம பார்க்கறதுக்கு முன்னாடி, எங்களுக்கு இன்னைக்கு நைட்டு உணவளித்த வாங்க. நல்ல உள்ளம். எங்களுக்கு இன்னைக்கு நைட்டு உணவளித்த நல்வுள்ளத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அவர் வந்துட்டு இந்த வீடோட ஓனர், அதாவது இந்த கேம்பர் வேனோட ஓனரு. இன்னும் நாங்கள் டன்வேகனுக்கு வரும்போது டவரும் இல்லை, அண்ட் ஆல்சோ வந்துட்டு எல்லா கிராசரி ஷாப்பும் க்ளோஸ்டுன்னு சொல்லி பார்த்தோம். எங்ககிட்ட இருந்ததே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும்தான். இங்கே வந்ததுமே அவர்கிட்ட கிராசரி ஸ்டோர் எங்கே இருக்குன்னு கேட்டோம். ஸோ எல்லாமே வந்து 7 o'clock க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் ஓகே பரவாயில்ல, எங்ககிட்ட ஸ்நாக்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தார். என்ன இவ்வளோ யோசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் குக் பண்ண அந்த மின்ஸ்டு பீஃப் இருக்கு, நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய இந்தியன்ஸ் வந்து பீஃபோ போர்க்கோ சில பேர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் சாப்பிட்றதுனால அதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோமே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டது. நான் வந்து ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருக்கேன், அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மின்ஸ்டு பீஃபை வந்துட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்காரு. அது கூடவே கொஞ்சம் ஸ்பெகத்தியும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு லெஸ்டர் நான் பிரெட், எங்கள் ஊரில் செஞ்ச நான் பிரெட். இப்போ அது வந்து சொல்லி நல்லா இருக்கும்னு சொன்னார். இது குஜராத்தி, நாங்களே வாங்க மாட்டோம், பட் யூஸ்வலி அங்கே குஜராத்திஸ் நிறையா இருக்கிறதுனால அவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு நான் பிரெட். அங்கே நிறையா வந்து ஹோம்மேட் நான் பிரெட் வந்து விற்கிறாங்க போல லெஸ்டரில். எங்களுக்கு ஐடியா இல்லை. அவர் வந்து அங்கே இருக்கிறத இங்கே வாங்கிட்டு அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதையும் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ நாங்கள் இப்போ அதை தான் சாப்பிட போகிறோம். சக்தி வந்து கொடுக்க வந்தவரை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அவரே எப்படி செஞ்சிருப்போம் இதுக்காக இது கொடுக்கறதுக்காக வாங்குறதுக்காக ஒன்றும் இல்லை. அவங்க எப்படி சும்மாவே யாருனாலும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் வாங்கக்கூடாது. ஆனால் இவங்க மட்டும் போய் பாஞ்சு பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, நம்மளும் பண்ணணும், அவங்களும் கொடுக்கணும். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து என்னன்னா மின்ஸ்டு பீஃப் இருக்குன்னு சொன்னாரா. நான் வந்து சமைக்காத மின்ஸ்டு பீஃப் நினச்சிட்டு எப்படி சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் அவர் சொன்னாரு, எனக்கு வந்து கிடையாது, வேற எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னேன். நானும் உங்க நான் பிரெட் தரேனே அப்படின்னு சொன்னாரா. நான் பிரெட்டை வச்சு எப்படி சமைக்க முடியும், வெங்காயம் தக்காளி எல்லாம் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்கள. அப்புறம் தான் யோசிச்சேன், குக் பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஆமா குக் பண்ணது அப்படின்னு சொன்னாரு. அப்பனா கொடுங்களேன் அப்படின்னு நான் தான் இனிஷியேட் பண்ணி சூப்பரா இருக்குல்ல. சூப்பராக தக்காளி வெங்காயம் கேரட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டுருக்காங்க, கொஞ்சம் குழம்புலகாவும் இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு. டொமேட்டோ கிரேவி எப்போ வேணாம்னு சொல்ல போனியப்பா, என்னப்பா பேசிடுப்பா. மனுஷன் ரொம்ப நல்லவர். அது மட்டும் கிடையாது, பல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. அவருக்கு இப்போ ஏஜ் வந்து 59. அவர் வந்து காஷ்மீர் வந்திருக்காராம், கல்கத்தா, பெங்களூர், அப்புறம் இந்தியாவிலேயே 2 வருஷம் இதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவர் சொன்ன அட்வென்ச்சர்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. காஷ்மீர் வந்திருக்கிறாரு. காஷ்மீர்ல 30 இயர்ஸ்க்கு முன்னாடி காஷ்மீர் வந்திருக்கிறாரு. அப்போ வந்துட்டு ஹைக்கிங் போன இடத்துல தொலைஞ்சிட்டு எப்படி அவருக்கு போறதுக்கு வழி தெரியல. இப்பனா நம்ம எப்பயுமே மேப் இந்த ஊர்லயே இப்ப நம்ம வந்து மேப் தொலைஞ்சு போச்சுன்னா இருக்கோம், என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கிட் ஏதோ கொண்டு போயிருந்தாராம், லைஃப் சேவிங் கிட் மாதிரி. அதுக்குள்ள அவர் போத்தி படுத்துக்கிட்டாராம். ஏதோ ஒரு அனிமல் வந்ததுன்னு சொன்னார்ல. அதுக்கப்புறம் ஒரு மண்டை திறந்து பார்த்துட்டு அனிமல் வர்றதை பார்த்துட்டு மூடிட்டு இப்படி ஆடியும் அந்த அனிமல் வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நிறைய ஃபன்னியா சொன்னாரு. பட் 3 days வந்து சாப்பாடு இல்லாம ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. அப்புறம் அவரே வந்து வழி தேடி போயிருக்காரு. அதெல்லாம் கேட்கறதுக்கே எப்படியோ இருந்தது. காஷ்மீர்லேயே வந்துட்டு ஒரு லேடி டாக்டர், அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்துட்டு இந்த சர்வீஸ் மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. இவர் போய் அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 months ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுவும் சும்மா ட்ராவலுக்கு வந்திருக்காரு. அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் போகிறது, ஒர்க் பண்ணுறது, ஏதாவது பண்ணுறது, சுற்றுறது. அது மாதிரி தார் டெசர்ட் போனோம்னு சொன்னார். அவர் கூட தார் டெசர்ட் ராஜஸ்தானில் தார் டெசர்ட் போனேன். அங்கே போனப்போ 3 நாள் பிளான் பண்ண ட்ரிப்பு, 4 நாள் பிளான் பண்ண ட்ரிப்பு 8 நாள் ஆச்சான். காரணம் வந்து கூட கூட்டு போனார்ல, அவருக்கு வழி மறந்துடுச்சான், சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டுன்னு போயிட்டு சேர்ந்துருக்காங்க. ஸோ அவர் கதையெல்லாம் கேட்கும் போது எப்படின்னா, சார்லி படம்
அந்த துல்கர் சல்மான் நடித்த படம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி இங்கே இந்தியா வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னார். அது மாதிரி வேறு வேறு கண்ட்ரியும் போயிருக்காரு. நிறைய பேருக்காரான், நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா புக்குமே ரீட் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. நிறைய புக்கு படிச்சிருக்காரு. நீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ புக்ஸ் இருக்குது. நான் கேட்டேன் அவர்கிட்ட. எல்லாருமே இந்த மாதிரி அழகாக அடுக்கி வைப்பாங்க. ஏன்னா வந்து ஏர்பிஎன்பியில் வந்து நமக்கு ஸ்டே பண்ணுற கொடுக்குறாங்கன்னா நல்லா சில இதெல்லாம் கொடுப்பாங்க, ஃபெசிலிட்டிஸ்லாம். இந்த புக்கெலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் வேர்ல்டில் இருக்கிற எல்லா புக்கையுமே எனக்கு தெரிஞ்சு படிச்சிருப்பேன். நான் அவ்வளோ புக்கு படிச்சுட்டேன், கணக்கு இல்லாமல் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் நீங்கள் ஏதாவது எழுதிருக்கீங்களான்னு கேட்டேன். எனக்கு அவர் லைஃப்பை வந்து ஒரு 10 minutes தான் பேசியிருப்பார், அதுக்குள்ளே இவ்வளோ சொல்லிட்டாரு. இருந்துச்சு. ஆமாம், அவ்வளோ உட்காந்து கேட்கலாம். எந்த இடத்துல எப்படி இருந்துச்சு எப்படிலாம் ஒன்றுனா கேட்கலாம். ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் அவரே வாண்டடாக பேசிட்டே சொல்கிறாரு. நல்லா ஃபன்னாக காமெடி அடிக்காரு. ஆமாம், இந்த ஐல் ஆஃப் ஸ்கைல இது வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மனுஷனை மீட் பண்ணது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் எனக்கு. எங்களோட கேம்பர் ஹவுஸ் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். அப்படியே வந்தீங்கன்னா மேலே பாருங்களேன், இதான் நான் சொன்ன அந்த புக்ஸ் எல்லாமே. அவ்வளோ புக்ஸ் படித்து அவ்வளோ புக்ஸ் இங்கே அடுக்கி வச்சுருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு இதை நாங்கள் எடுத்து படிக்க போகிறதில்ல. அவரோட இன்சிடெண்ட்டும் சொன்னார். இந்த வீடு வந்து ஃபஸ்ட்டு ரெண்ட்டுக்கு விட்டப்போ இங்கே வந்து ஒரு கப்பல் தங்கியிருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு புக் எடுத்து படிச்சிருக்காங்க. சும்மா எடுத்து திருப்பி பார்க்கும்போது உள்ள 200 pounds நோட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்து அவரையும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணதும் அவர் வந்து நீங்கள் தானே கண்டுபிடிச்சிங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி அதை வச்சுருந்துருக்காரு போல். பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னா, இல்லை அவங்க வேணும்னு சொல்லிட்டாங்க போல். அப்போ தான் நான் சக்திகிட்ட சொன்னேன், அப்போ நம்ம எல்லா புக்கையும் திறந்து பார்த்தோம்னா எதுலையாவது ஒரு 10 pound தேரும்ல அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே சொன்னேன். அவர் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சதுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஆனால் நிறைய வச்சிருக்கு. ஒரு 4-5 புக்குன்னு திறந்து பார்த்தலாம். இத்தனை புக்கு எப்படி திறந்து ஆசையோட தான் இருக்கு அப்பனா. ஆமாம், அதான் நான் சொன்னேன். 200 pound கொடுத்துருக்காங்க, வேணான்னு சொல்லியிருக்காங்க 2 பேர். எப்படி இருக்காங்க மனுஷங்கள்லாம். நான்லாம் கொடுத்தாங்கன்னா அப்படியா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பேன். ஆனால் அவங்க வாங்கலை போல். அடுத்து டிவி இருக்குது. டிவிலேயுமே எல்லாமே இருக்குது. அதாவது நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, அதாவது நம்ம தான் லாகின் பண்ணிக்கணும். பட் வந்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் கபோர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு யுட்டென்சில்ஸ் இருக்குது. இங்கே வாங்க. ஸோ இதிலெல்லாம் ஃபுல்லாக யுட்டென்சில்ஸ் இருக்குது. ஒரு நாய்க்குட்டி பொம்மை இருக்குது. இது ஹாட் பேக்லாம் வச்சுருக்காங்க. சூப்பரில். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் பேக். அதாவது இதில் வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றிட்டு இப்படி படிச்சுக்கிட்டோன்னா நமக்கு நல்லா தூக்கம் வரும். சூடாக இருக்கும் நல்லா. நிறைய வச்சுருக்காங்க. இங்கே என்ன இருக்குது? ஈபி தான். ஓகே. அது இங்கே ஒரு கபோர்டு இருந்துச்சு நம்மளோட டோர் கிட்ட. இங்கேயும் சில யுட்டென்சில்ஸ் வச்சுருக்காங்க. கிச்சன் ஐட்டம்ஸ். கேட்பரி இன்ஸ்டன்ட் ஹாட் சாக்லேட். நாளைக்கு பண்ணுவோமா? ஏன் குடிக்கவே மாட்டேதா? இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்று இருந்தால் ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைங்க, இந்த மாதிரிலாம் நம்ம வாங்க மாட்டோம்ல. எங்கேயாவது கிடைச்சா அப்படி குடிச்சிக்க வேண்டியதான். அதான் ஓசியாக கிடைக்கிற குடிக்கணும். அப்படி கிடையாது. நமக்காக தான் வாங்கி வச்சுருக்காரு இவ்வளோ விஷயத்த. சும்மா நிறைய வச்சுருக்காங்க. குக்கீஸ், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஹாட் சாக்லேட், சீரியல்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் தேவையான ஐட்டம்லாம் வந்து வச்சுருக்கிறாரு. குட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹாட் சாக்லேட். அதுக்கப்புறம் வந்துட்டு இதான் கிச்சன் செட்டப்பு. கொஞ்சம் யுட்டென்சில்ஸ் இருக்குது. பட்டு நாங்கள் குக்கிங் பண்ண போதில்லை. பிகாஸ் நாளைக்கு மார்னிங்கே வந்து வெக்கேட் பண்ணி நாங்கள் கிளம்புறோம். கொஞ்சம் ஒரு குட்டி டைனிங் ஏரியா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிச்சன்லேருந்து பார்த்தா பெட்ரூம் தெரியும், பெட்ரூம்லேருந்து பார்த்தா கிச்சன் தெரியும். ஆமாம், மிரர் வச்சா தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி வச்சுருக்காங்கல்ல. சப்போஸ் அவங்க நினச்சிருந்தா மறைச்சிருக்கலாம்ல. அதை புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதான் வந்து அந்த லான்ச். ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்கே தான் நம்ம சுற்றி இதே இடத்துல தான் இருக்கும். இந்த ஒரு ரூம் தான் இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி, ஸ்டூடியோ மாதிரி. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சோஃபா. இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன். அங்கே எவ்வளோ கேஸ் இருக்கு படம். ஸோ இங்கே நிறைய பழைய கேசட் வச்சுருக்கிறாரு. சப்ரினா அப்போலாம் படம் வச்சா என்ன தெரியல. சீகல் இந்த படம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஓகே, நிறைய படம் வச்சுருக்கிறாரு. இதான் பெட்ரூம்னு சொல்ல முடியாது, பெட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். நல்லா வந்து கம்ஃபர்டபுளான ஒரு இது. அண்ட் யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு கண்ணாடி இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவி வந்து பெட்டில் படுத்துக்கிட்டே பார்த்துக்கலாம். ஸோ அந்த டிவி ரிமோட்லேயும் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஸ்மார்ட் டிவி தான்.
நல்லா ஜாலியாக படுத்துகிட்டே பார்க்கலாம். பட் செம்ம தூக்கம் வருது. இந்த மாதிரி நமக்கு தூக்கம் வர்ற நேரம் தான் எல்லாமே இருக்கும். நம்ம சும்மா இருப்போம், ஒன்றுமே இருக்காது. இது வந்து எப்பயுமே எல்லாருக்கும் நடக்கிறதா தான் நினைக்கிறேன். பாத்ரூம் வந்துட்டு பெருசாக காமிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஜஸ்ட் ரெகுலர் பாத்ரூம் வித் ரெகுலர் டாய்லெட் அண்டு பேதிங் ஏரியா. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் போய் தூங்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நிறைய பிளேசஸ் வந்து ஸ்காட்லாண்டில் கவர் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கவுசாக்ஸ் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் யூகேல இருக்கிறோம். பட் நிறைய பிளேசஸ் வந்து ட்ராவல் பண்ணுவோம். நிறைய லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட் பிளாக்ஸ்லாம் நிறைய போடுவோம். ஸோ எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் பிளாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ட்ராவல் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அப்புறம் யூகேல வந்து லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு வந்து கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். கவுசாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.